கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கும் போது நாம் விரும்பின நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அவருக்கு காத்திருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்மை உயர்த்தவராய் இருக்கிறார். அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் வேதத்திலே வாசிக்கும் போது ஏசாயா 64:4 பார்க்கிறோம். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதுமில்லை, கண்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை என்று பார்க்கிறோம். அவருக்கு காத்திருக்கிற நமக்கு அவர் செய்யும் காரியம் பெரியவைகளாய் இருக்கும். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் திடமனதுடன் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.